ஆனா வெறும் யோகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம அமைதியா இருந்துடக்கூடாதுக்கா. நாளைக்கு ஒரு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே அவகிட்ட பேச முடியலனா நாளைக்கு நான் ரதி தேவி வீட்டுக்கு போயிட்டு அவ எங்க தங்கி இருக்காங்கிற அட்ரஸையும் போன் நம்பரையும் வாங்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் அவளுக்கு போன் பண்ணி நாம பேசலாம். நீங்க 2 பேரும் தைரியமா இருங்க. இன்னும் எவ்வளவு நேரம்டா? ஒரு நிமிஷம்க்கா, முடிஞ்சிச்சுக்கா. கொஞ்சம் சீக்கிரம். முடிஞ்சதுக்கா. பாத்துட்டு இருக்க, மண்ணை போடுறா. சீக்கிரம் போடு. தள்ளு, சீக்கிரம் தள்ளு. சீக்கிரம்டா. சீக்கிரம்டா. சரி, வா வா. டேய், இது எடுறா. சீக்கிரம் வா. வா. இருங்க இருங்க இருங்க, உள்ளே இருங்க. மாப்பிள்ள, உங்களை வீட்டுல வந்து சந்திச்சு பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னால முடியல. அதான் நீங்க ஆஸ்பத்திரியில இருந்து வர வழியில உங்களை பார்த்து கொஞ்சம் பேசலான்னு உங்களுக்காக இங்க கத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்காக நீங்க முதல்ல என்ன மன்னிக்கணும். மாப்பிள்ள, அன்னைக்கு சம்மந்தியை இழந்த சோகத்துல நீங்க ரொம்ப குழப்பமான மனநிலைமையில இருந்தீங்க. அதனாலதான்
என் பொண்ணு நந்தினி வந்து உங்ககிட்ட எவ்வளவோ கெஞ்சியும் கதறியும் அவகிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. அது எனக்கு புரியுது. அதுக்கப்புறம் என் பொண்ணோட கண்ணீரும் கதறலும் உங்க மனசை கரைய வச்சிருக்குன்ற நம்பிக்கையில தான் இப்ப நான் உங்களுக்காக இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க மாப்பிள்ள, சம்மந்தியோட சாவுக்கு என் பொண்ணு நந்தினி காரணம் இல்லைங்கிறது நீங்களாவது நம்புறீங்களா? இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்கறதுக்கு எனக்கே ரொம்ப தர்ம சங்கடமா தான் இருக்கு. ஏன்னா என் பொண்ணு மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கையை விட உங்களுக்கு அதிகமா இருக்குன்னு நீங்க எத்தனையோ முறை எனக்கு புரிய வச்சிருக்கீங்க. சில விஷயத்துல பெத்தப்ப நானே அவகிட்ட எவ்வளவோ கோவப்பட்டிருக்கேன். ஆனா கட்டின புருஷன் நீங்க அவ மனசை சின்னதா கூட காயப்படுத்துறது கிடையாது. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தோம் நான் உங்ககிட்ட இப்படி கேட்கறதுக்கு காரணம் உங்க அமைதி என்னைய ரொம்ப குழப்புது மாப்பிள்ள. மாப்பிள்ள, என் பொண்ணு உங்களை சரியா புரிஞ்சிக்காம உங்களை விட்டு விலகி இருக்கும்போது கூட அவளை நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டு அவளையே சுத்தி சுத்தி வந்தீங்க. ஆனா இன்னைக்கு என் பொண்ணு உங்களை புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நீங்களும் என் பொண்ணும் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு என் பொண்ணு மேல விழுந்த எல்லா பழிக்கும் யாரு காரணங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அத உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக அவ தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கா. அத நீங்க காது கொடுத்து கேட்காம மௌனமாவே இருக்கீங்களே. மாப்பிள்ள, நான் எந்த கோயில வேணாலும் வச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன் என் பொண்ணு எந்த பாவமும் பண்ணாதவ. ஆனா உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமா சேர்ந்து அவ பேர்ல கொலைப்பழி போடுறாங்க. அதை கேட்டுட்டு எப்படி மாப்பிள்ள உங்களால இப்படி அமைதியா இருக்க முடியாது? அப்படின்னா நீங்களும் என் பொண்ண சந்தேகப்படுறீங்களா? இப்ப நீங்க அதை நம்புறீங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா என் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்க நினைக்கிற அந்த கல்பனாவும் அவங்க அம்மாவும் உங்களை நம்ப வச்சிருவாங்க மாப்பிள்ள. அவங்கள நம்பாதீங்க மாப்பிள்ள. என் பொண்ணு வாழ்க்கையில நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அவங்கதான். உங்களை அந்த கல்பனாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து என் பொண்ணு வாழ்க்கை இந்த அளவுக்கு நாசம் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவங்க இன்னும். ஐயோ ப்ளீஸ், போதும், கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்க பாட்டுக்கு என் அத்தையை பத்தியும் அத்தை பொண்ணை பத்தியும் தோணுனதெல்லாம் பேசிக்கிட்டே போறீங்க. இந்த மாதிரி 4 பேர் பேசிடக்கூடாதுன்னு தான் அந்த பொண்ணு பாவம் வீட்டை விட்டே கிளம்பிடுச்சு. எங்க அம்மா தான் பேசி கஷ்டப்பட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி நிறுத்தி வச்சிருக்காங்க. இல்ல சொல்லுங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த பொண்ணுக்கு மனசுல ஒரு ஆசை இருந்ததுன்னா எதுக்காக வீட்டை விட்டு கிளம்பணும்? உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் அவங்கள பத்தி? நான் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். என் அத்தையும் சரி, அத்தை பொண்ணும் சரி, எங்க மாமாவும் சரி, யாருக்குமே மனசால கூட கெடுதல் நினைக்கிறவங்க கிடையாது. ஐயோ மாப்பிள்ள, ப்ளீஸ், இதுக்கு மேல எதையாவது சொல்லி என்ன குழப்பணும்னு மட்டும் நினைக்காதீங்க. மாப்பிள்ள, நான் வார்த்தைகளை தவற விட்டுறக்கூடாது. நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். ப்ளீஸ். ஏற்கனவே எங்க அப்பா போன சோகத்துல இருந்து நான் இன்னும் மீண்டு வெளியில வரல. இந்த நிலைமையில எங்க அம்மாவையும் இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. ஐயோ, அப்படின்னா மாப்பிள்ள நீங்க. ப்ளீஸ், இதுக்கு மேல நான் எதுவும் கேட்கவும் விரும்பல, சொல்லவும் விரும்பல. விட்டுருங்க மாப்பிள்ள. டேய், உருளி, மாப்பிள்ள, உருளி வண்டி எடுன்னு சொல்றல. மாப்பிள்ள, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மாப்பிள்ள. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மாப்பிள்ள. ஒரே ஒரு நிமிஷம் மாப்பிள்ள. போடா. மாப்பிள்ள.
உங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல மாப்பிள்ள. வக்கீல் சார், அதுல என்ன திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அதான் அந்த நந்தினி இதுல எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்கன்னு தெள்ள தெளிவா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காளே, அப்புறம் ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா இதுல என்ன சிக்கல் வரும்னு யோசிக்க வேண்டியது நான் தானே. இதுல என்ன சிக்கல் வரப்போகுது வக்கீல் சார்? இல்லாத சிக்கலை என் குடும்பத்துல உண்டு பண்ணதே அவதானே. அவளை அத்து விடுற விஷயத்துல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, வக்கீல் சார், என் பிள்ளைக்கும் அவளுக்கும் எவ்வளவு சீக்கிரமா டைவர்ஸ் வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க சார். அப்பதான் என் வீட்டுக்காரர் ஆசைப்பட்ட மாதிரி என் பிள்ளைக்கும் இவங்க பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு என் பிள்ளையோட வாழ்க்கைய சந்தோஷமா என்னால மாத்த முடியும். அதனால தயவு செஞ்சு நீங்க இந்த டைவர்ஸ சீக்கிரமா கிடைக்கிற மாதிரி வழி பண்ணுங்க. அம்மா நானும் அதுக்குதாம்மா மூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த கேஸ் கொஞ்சம் சிக்கலா இருக்குமோன்னு தோணுது. என்ன சிக்கல் வக்கீல் சார்? அம்மா, நந்தினி நார்மலா இருந்தா பரவாயில்ல. அவங்க வயித்துல குழந்தைய சுமந்துட்டு இருக்காங்க. அதனால அதுலதாம்மா பிரச்சனையே இருக்குது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல வக்கீல் சார். சொல்றதுக்கே நாக்கு கூசுது. ஏன்னா அந்த குழந்தையே என் பையனோடது இல்ல. இதத்தான் முதல்ல சொல்லிட்டீங்களே. ஆனா இதெல்லாம் உங்க யூகம் தானே. ஒருவேளை அந்த குழந்தை உங்க பையனோடதா இருந்துட்டா இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்க சொல்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு இன்னொருத்தனோட தவறான தொடர்பு இருக்கிறது உண்மையா இருந்தா அது போதும் விவாகரத்துக்கு. ஏன்னா இந்து மணமுறிவு சட்டப்படி ஒரு கணவனோ அல்லது மனைவியோ தன் துணையை தவிர்த்து வேறொரு நபருடன் தகாத உறவு வைத்திருப்பது நிரூபிக்கப்பட்டு அதனால் பாதிக்கப்பட்ட கணவனோ மனைவியோ தன் துணையிடமிருந்து தனக்கு விவாகரத்து வழங்க கோரும் பட்சத்தில் தாராளமா அவருக்கு விவாகரத்து வழங்கலான்னு சட்டத்தில் இருக்கு. அப்புறம் என்ன வக்கீல் சார், அவளுக்கும் இன்னொருத்தனுக்கும் தான் தொடர்பு இருக்குன்னு நிரூபணம் ஆயிடுச்சுல? ஆமா வக்கீல் சார், அத அவ புருஷன், எங்க அண்ணன், அண்ணி எல்லாருமே கண்ணால வேற பாத்துருக்காங்க. இத பாருங்கம்மா, இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் கண்ணால பார்த்தது காதால கேட்டதெல்லாம் கோர்ட்ல ஆதாரமா எடுத்துக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு தான் வயத்துல வளர்றது தான் புருஷனோட குழந்தைதான்னு சொல்லிட்டா போதும். உடனே ஜட்ஜ் மருத்துவ ரீதியான எவிடன்ஸ சப்மிட் பண்ண சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் டிஎன்ஏ ரிப்போர்ட்டை வச்சுதான் எந்த முடிவுக்கும் வர முடியும். வக்கீல் சார், டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்தாலும் அது என் பையனோடது இல்லைன்னு தானே வரும். ஒருவேளை ரிசல்ட்ல அந்த குழந்தை உங்க பையனோடதுதான் வந்துட்டா என்ன பண்ண முடியும்? ஏன்னா அந்த பொண்ணு கொஞ்ச நாளா தான் உங்க பையனை விட்டு விலகி இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க கூட தானே வாழ்ந்திருக்காங்க. அப்படின்னா விவாகரத்து வாங்க முடியாதா? அப்படின்னு நான் சொல்லலம்மா. அப்போ வேற எப்படி? பாப்போம். அப்படி சொல்லாதீங்க வக்கீல் சார். எவ்வளவு செலவனாலும் பரவாயில்ல, அவ தப்பானவதா. அதனால என் பையன்கிட்ட இருந்து வெட்டி விடுறதுக்கு என்ன வழிங்கிறத மட்டும் சொல்லுங்க. யோசிப்போம் யோசிப்போம். அத மட்டும் செய்யுங்க வக்கீல் சார். ஏன்னா நந்தினிக்கும் விஸ்வாவுக்கும் விவாகரத்து நடக்கணும். என் பையனுக்கும் கல்பனாவுக்கும் கல்யாணம் நடக்கணும். சரி சரிம்மா, பாப்போம்.
ஏங்க இன்னைக்கு முழுக்கவும் ரேவதி கிட்ட பேச முடியல. அதனால நந்தினி நாளைக்கு ரதி தேவியை நேர்ல பார்த்து என்ன ஏதுன்னு கேட்கலான்னு சொல்லியிருக்கா. நீங்க நந்தினி விஷயமா மாப்பிளைய பார்க்க போனீங்களே, மாப்பிள்ளை என்ன சொன்னாருன்னு கேட்டா வந்ததுல இருந்து எதுவுமே சொல்லாம இருக்கீங்களே. தயவு செய்து என்ன சொன்னாருன்னு இப்பவாவது சொல்லுங்களேன். அப்பா சொல்லுங்கப்பா, நீங்க விஸ்வாவை பாத்தீங்களா இல்லையா? என்னப்பாச்சு? அவர் நீங்க பேசியும் நம்பலையா? என்னங்க ஆச்சு? எதுக்கு இப்படி தயங்குறீங்க? நம்ம பொண்ணு நல்லவன்னு நிரூபிக்க நம்ம கிட்ட இருந்த கடைசி பிடியும் நம்மளை விட்டு கை நழுவி போயிடுச்சு. அப்பா நீங்க சொல்றது புரியலப்பா. அப்படின்னா விஸ்வாவும் என்னப்பா ஆச்சு? என் பொண்ணு வாழ்க்கையில நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அவங்கதான். ஐயோ ப்ளீஸ் போதும். நீங்க பாட்டுக்கு என் அத்தையை பத்தியும் அத்தை பொண்ணை பத்தியும் தோணுனதெல்லாம் பேசிக்கிட்டே போறீங்க. ஏற்கனவே எங்க அப்பா போன சோகத்திலேருந்து நான் இன்னும் மீண்டு வெளியில வரல. இந்த நிலைமையில எங்க அம்மாவையும் இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. விஸ்வாவாப்பா இப்படி எல்லாம் பேசினாரு? அவரை நம்ம எவ்வளவு நம்பணும்? இப்படி சொல்லியிருக்காருங்க. செய்யாத தப்ப நிரூபிக்க முடியாதவங்களை யாருமே நம்ப மாட்டாங்களா? இல்ல இந்த உலகத்துல நம்பி கேக்குற வார்த்தையே செத்து போச்சா? நான் மாப்பிள்ளையையும் கடவுளையும் எப்பவுமே வித்தியாசப்படுத்தி பார்க்கறது இல்ல. ஆனா மாப்பிள்ளையை இப்படி சேர்த்து ஏமாத்திட்டாருன்னு நினைக்கும் போது கடவுளும் சேர்ந்து நம்மளை ஏமாத்திட்டாரோன்னு தான் தோணுது. பொண்ணை கட்டி கொடுத்துட்டோமேன்னு நிறைய பேர் சம்பிரதாயத்துக்கு தான் மதிப்பான். ஆனா எனக்கு அமைச்ச மாப்பிள்ள சம்பிரதாயத்துக்கு மதிக்க வேண்டியவர் இல்ல, சாமியா கும்பிட வேண்டியவர்னு நம்பிக்கையோட இருந்தம்மா. ஆனா அந்த நம்பிக்கையில இப்படி நெருப்பள்ளி கொட்டிட்டாரேடி. அவரே ஏன்பா தப்பு சொல்றீங்க? தப்பு செஞ்சதெல்லாம் நான் தான். நல்லவரா இருந்தா எல்லாத்தையும் தாங்கிக்கணுமா? என்னோட முட்டாள்தனத்தால அவரை நான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருக்கேன். சொல்ல போனா அவர் இடத்துல நானும், என் இடத்துல அவர் இருந்தா நான் என்னெல்லாம் பண்ணியிருப்பேன். அவரை நான் எவ்வளவு மோசமா நடத்தி இருப்பேன். ஆனா அவரு எனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கலையேப்பா. தான் குழந்தைய கருவிலேயே அழிச்சிருவேன்னு சொன்ன என்னையே அவர் மன்னிக்க தானப்பா செஞ்சாரு. யாரோ பண்ண சதியாவே இருக்கட்டும், ஒரு ஹோட்டல் ரூம்ல இன்னொரு பொண்ணோட அவரை சேர்த்து வச்சு நான் பார்த்திருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்?
நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? இந்த ஊர் உலகம் என்ன நினைச்சிருக்கோம்? ஆனா அந்த சூழ்நிலையில கூட என்ன அவர் தப்பா நினைக்கலையேப்பா. ஆனா நான் தான் குழந்தைய காப்பாத்துறதுக்காக அவர் சொன்ன சின்ன பொய்ய எவ்வளவு பெரிய தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவரை எந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுத்தி இருக்கேன். எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவரு இப்போ தன்னோட அப்பாவையும் இறந்துட்டாருப்பா. அதுக்கு நான் காரணம் இல்லைங்கிறது அவர் புரிஞ்சுக்கிட்டாலும் அதை நிரூபிக்க போராடி அம்மாவையும் அவர் இழக்க முடியுமா? சூழ்நிலை தப்பா அவர் என்கிட்ட இருந்து விலகி இருக்க சொல்லுது. இதுல அவரை எப்படிப்பா குத்து சொல்ல முடியும்? இதுக்கு மேல என் விதியை நிர்ணயிக்க வேண்டியது என் வயித்துல வளர என் குழந்தைதான்ப்பா.